வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏற்பட்ட விரிசல் ஒட்டுமொத்த அதிமுகவும் தற்பொழுது உடையப் போகிறதா? சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி அவர்கள் தலைமையிலான 47 எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களில் சுமார் 35 எம்எல்ஏக்கள் வேலுமணி அவர்களுக்கும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். இதனால் தற்பொழுது அதிமுக உடையக்கூடிய தன்மையிலும் இவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவுகளை தெரிவிக்கும் பட்சத்தில் 8 அமைச்சர்கள் இடம் கிடைக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 8 அமைச்சரவையில் இடம் கிடைக்கக்கூடிய காரணத்தினால் கூட்டணி உடைகிறதா அல்லது அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறம்பட செயல்படுத்தவில்லை, மக்களின் கோபத்தின் காரணமாகத்தான் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். கிட்டத்தட்ட 2019 இருந்து 2026 வரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்வியே தான் சந்தித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த ஆளுமையாக இருப்பார் என்றுதான் அவருக்கான பொதுச்செயலாளர் பதவியை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். ஆனால் அவர் அதை சிறப்பாக திறம்பட செயல்படவில்லை. இதனால் தான் தற்பொழுது வரை அதிமுக தோல்வியை தழுவியுள்ளது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் தமிழக அரசியலில் ஏற்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியதற்கு முழு பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி ஏற்று ஆளும் தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்று மீண்ட தோல்வியை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சி.வி. சண்முகமும் வேலுமணியும் கூறியுள்ளனர். ஆனால் இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் கடந்த 6 நாட்களாக அதிமுகவில் பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் நீடித்து கொண்டிருக்கிறது. இதனால் தற்பொழுது 30 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில் அதிமுக விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து அவரை முதல்வராக நீடிக்கலாம் என்ற சட்டசபை வாக்கெடுப்பில் முடிவுகளை எடுத்துள்ளனர். இதனால் ஒட்டுமொத்த தமிழக அரசியலிலும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டு வருகிறது. அதிமுக 2ஆக உடைந்தால் ஏற்கனவே OPS மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு இடையேயான மோதலில் அதிமுக 5 வருடங்கள் உட்கட்சியை சரி செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் சரியாகிவிட்டது. தற்பொழுதுதான் அது சரி செய்யப்பட்டு மீண்டும் அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் அதிமுகவின் அரசியலில் பல்வேறு பிரச்சனைகளும் குளறுபடிகளும் இருப்பதாக வெடித்தால் இந்த பிரச்சனை இன்னும் 5 வருடங்கள் ஆனாலும் அதை சரி செய்ய முடியாது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயம் ஒற்றுமை மட்டும்தான் அவர்களது வலிமை. அது இழந்துவிட்டால் நிச்சயம் ஒருபோதும் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுக இணைந்து செயல்பட வேண்டுமா அல்லது சி.வி. சண்முகம் அவர்கள் கூறுவது சரியா என்பதை